பயங்கரமான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியாகட்டும், உள்கட்டமைப்புல வளர்ச்சியாகட்டும், உலகிலேயே முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ட்ரெயின் கொண்டு வந்த நாடு. இந்த ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் ஹரியானா மாநிலத்துக்கு மட்டுமே 14,700 கோடி ரூபாய் அந்த மாநில மக்களினுடைய முதல்ல அவங்க அழிச்சது பஞ்சாப் தான். பஞ்சாப் வந்தே மாதரம். சாமானிய குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம் பாரத பிரதமராக பதவியேற்றதுக்கு பிறகு நம்ம நாட்டில் பார்த்தோம்னா பயங்கரமான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியாகட்டும், உள்கட்டமைப்புல வளர்ச்சியாகட்டும், மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக சின்ன பொருள்லேருந்து பெரிய, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சின்ன சிப்பில் இருந்து பெரிய ஷிப் வரைக்கும் நம்ம உள்நாட்டு தயாரிப்பே நிறைய கொண்டு வந்துட்டார் நம் பாரத பிரதமர். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு கைத்தொழிலாகட்டும், அவங்கள தொழில் அதிபர்களாகவும் தொழில் முனைவோர்களாகவும் கொண்டு வந்த பெருமை நம்முடைய மோடி ஐயா அவர்கள் தான் சாரும். இப்போ பார்த்தோம்னா 2018 உலகிலேயே முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ட்ரெயின் கொண்டு வந்த நாடு ஜப்பான். அங்கே 2018 கொண்டு வர்றாங்க. ஏன்னா எப்பயுமே பார்த்தோம்னா ஜப்பான் அண்டு கொரியா தான் டெக்னாலஜி வைஸாக நம்ம உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக இருக்கும். சைனாவும் சேர்த்து தான். ஆனால் இப்போ அதுகளை எல்லாமே இப்போ அவங்க இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்முடைய இந்தியாவும் அவங்களோட கைகோர்க்குது. 2018 ஜப்பானில் முதல் பயணிகள் ஹைட்ரஜன் ட்ரெயின் வருது. அதுலேருந்து இப்போ 7-8 வருஷம் தான் ஆகுது. நம்ம இந்தியாவுக்கு நம்முடைய பாரத பிரதமர் கொண்டு வந்துட்டார். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். 2021 நம்மளுடைய நாடு 136 கோடி ரூபாய் செலவில் ஹைட்ரஜன் ட்ரெயின் தயாரிக்கிறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. 2021 பிளான் பண்ணுறாங்க. 2022 அதுக்குண்டான திட்டத்தை எல்லாம் கொண்டு டெண்டர் வெளியிட்டுட்டாங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த மேத்தா என்கிற நிறுவனம் தான் இதனுடைய டெண்டர் எடுத்து எரிபொருள் சப்ளையராக இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த டெண்டர் எடுத்திருக்காங்க, ஹைதராபாத் நிறுவனம். இதுக்கு முக்கியமான பேர்னா நம் தமிழ்நாட்டை சேர்ந்த எழும்பூரில் இருக்கிற ரயில் பெட்டிகள் தயாரிப்பு நிறுவனம் ICF. அதுதான் ஹைட்ரஜன் பயணிகள் ரயிலை வடிவமைச்சிருக்காங்க. அதனுடைய எல்லா திட்ட பணிகளுமே நம்மளுடைய எழும்பூரில் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட மொத்தம் 10 பெட்டிகள் கொண்ட ரயிலை உருவாக்கியிருக்காங்க. 2 அந்த டிரைவர்களுக்காகவும் 8 பெட்டிகள் பயணிகளுக்காகவும் தயாரிச்சிருக்காங்க. மொத்தம் 136 கோடி ரூபாய் செலவு. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஒரே டைமில் 2600 பேர் பயணம் செய்ய முடியும். அதை சோதனை ஓட்டத்துக்கும் கொண்டு வந்திருக்காங்க. சோதனை ஓட்டத்திலே 1 மணி நேரத்துக்கு 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆனாலும் பயணிகளினுடைய நலன் கருதி அதனுடைய லிமிட் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 75 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்த்தோம்னா இது ரொம்ப நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட்டு ஜப்பான், சைனா, கொரியா, இந்த மாதிரி நாடுகள், அமெரிக்கா, இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்முடைய இந்தியாவில் நம்மளோட பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் ஹரியானா மாநிலத்தில் ஜிந்த் அண்டு பானிப்பட்டு கிட்டத்தட்ட 89 கிலோமீட்டர் தூரம். இந்த 89 கிலோமீட்டருக்கு இடையில 12 ஸ்டேஷனை கவர் பண்ணுது. 12 ஸ்டேஷன்லையுமே இந்த பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய ஃபேர் பார்த்தோம்னா, அதாவது டிக்கெட்டு செலவு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வெறும் 5 ரூபா. அதுதான் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வெறும் 5 ரூபா. அதிகபட்சமான விலை 25 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 5 ரூபாயிலேருந்து 25 ரூபாக்குள்ள 89 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது எவ்வளோ வசதின்னு சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம பஸ்ஸில் ஏறி இறங்கினாலே மினிமம் 10 ரூபாய் டிக்கெட்டாக இருக்குது. ஆனால் அதில் பார்த்தோம்னா மினிமமே 5 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 1200 கிலோவாட் ஹைட்ரஜன் எரிபொருளில் மின் கலனோட இது இயங்க போகுது. வேகமாக போகும். வேகம் குறைஞ்சிருச்சுன்னா, அதாவது தன்னை செல்ஃபாகவே பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணக்கூடிய தன்மையோடைய வடிவமைச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், மற்ற நாடை விட நம்ம இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகளாகட்டும், பொறியாளர்களாகட்டும் ரொம்ப டேலண்டானவங்க தான். சரியான அரசாங்கம் அமைஞ்சால் மட்டும்தான் அவங்களுடைய திறமைகள் வெளியே வருது. இப்போ பார்த்தோம்னா நமக்கு அம்ரித் பாரத், வந்தே பாரத், அம்ரித் பாரத், இது எல்லாமே நம்ம பாரத பிரதமர் வந்த பிறகு தான் வந்திருக்கு.
அதுவுமே பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டை சேர்ந்த பொறியாளர்கள் தான் இதில் நிறைய வந்து பயன்பட்டுருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே நமக்கு பெருமையான விஷயம்தான். இது மட்டும் இல்லாமல் அம்ரித் பாரத் திட்டத்தில் சின்ன சின்ன ஸ்டேஷன்களை ஃபுல்லாகவே வந்து மேம்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு கேரளாவுக்கு மட்டுமே வந்து மொத்தம் 9 ரயில்வே நிலையங்களை வந்து சின்ன சின்ன ஸ்டேஷன்களை வந்து நவீனப்படுத்தியிருக்காங்க, மேம்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய 75 ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரொம்ப வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து தொழில்நுட்பம் வந்து கொடுத்துருக்க எக்ஸ்லேட்டர் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்து ஏறி இறங்குறதுக்கு உண்டான அந்த சாய்வான சக்கர நாற்காலி போக முடியாது, அது மாதிரி அந்த சாய்வான தடங்களை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் டாய்லெட்ஸ்களை கட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக அப்படி தேவைப்படும் சொல்லிட்டு அதையுமே வந்து நவீனப்படுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்தோம்னா அங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தோம்னா உலக தரத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இந்தியாவில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமர் இந்த ஹைட்ரஜன் பயணிகள் ரயிலை நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஹரியானா மாநிலத்துக்கு மட்டுமே 14,700 கோடி ரூபாய் வந்து அந்த மாநில மக்களினுடைய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு கொடுத்து அடிக்கல் நாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டிகார் அண்ட் பஞ்சாபுக்கு 4,700 கோடி, 5,740 கோடி ரூபாய் பஞ்சாபுக்கும் அந்த மாநில மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. நிறைய வசதிகள் வந்து மேம்படுத்தி கொண்டு வராங்க. இதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா பஞ்சாப் வந்து இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய கேண்டிடேட் தான் அங்கே வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்காரு. சரியான குடிகாரர் தான் அந்த மாநில முதல்வர். அப்படி இருந்தாலுமே வந்து அதுவும் அந்த மக்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்றாங்க. அதுதான் வந்து இங்கே முக்கியமான விஷயம். ஆனால் அங்கே இருக்க முதல்வர் வந்து ரொம்ப கேவலமான விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. நவீனமாக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்கள் வந்து ஹரியானாவிலையும் இருக்கு. இப்போ பஞ்சாப்ல பார்த்தோம்னா அங்கே இருக்கிற எம்பிக்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு பாஜகவில் சேர்ந்திருக்காங்க. அது வந்து ராகவ் சட்டா வந்து ரொம்ப வந்து முக்கியமானவர். அவரை வச்சு தான் அங்கே வந்து மாநில அரசியலை வந்து மாற்ற போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. ஏன்னா அங்கே இருக்கிற அரசியல் களம் ரொம்ப மோசமாக இருக்குது. பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்கிறதுனால பாகிஸ்தானியர்கள் வந்து எப்பயுமே வந்து பஞ்சாபிகளை பார்த்து பயப்படுவாங்க. அவங்களுடைய வீரம், கோபம், ரோசம் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களை வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அழிச்சது பஞ்சாப் தான். பஞ்சாப் வந்து ரொம்பவும் வந்து அதாவது 7 குழந்தையில ஒரு குழந்தை வந்து போதைக்கு அடிமையாகி மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய குழந்தைகள் பார்த்தோம்னா காலில் சங்கிலி போட்டு அந்தந்த வீட்டில் வந்து அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வடநாட்டு பக்கம் போட அது ரொம்பவுமே வந்து வருத்தப்பட்டு நிறைய பேர் விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கும் காவல்துறையினரை பார்த்தோம்னா செயினை அத்துட்டு ஓடுறது, அதாவது வந்து பிட் பாக்கெட் அடிக்கிறதுல அங்கே இருக்கும் காவலர்கள் நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ அவங்களுமே வந்து ஜெயிலில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த காவலர்களே வந்து பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய அந்த போதை பொருட்கள் கடத்துறதுல நிறைய பேர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு அவங்களுமே நிறைய பேர் வந்து ஜெயிலில் இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்னொன்று இது ஒரு போதைப்பொருள். இன்னொன்று வந்து மதமாற்றம். இந்த மதமாற்றம் அங்கே அதிகமாக இருக்கும். தெருவுக்கு இப்போ அங்கே நிறைய சர்ச்சு வந்துருச்சு. அவங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த குருநானக் மட்டும் தான் அவங்களாம் வழிபடுவாங்க. ஆனால் இன்னைக்கு தெருவுக்கு சர்ச்சு வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீபிக்கு வந்து அந்த மக்கள் வந்து அடிமையாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் மிகவும் அதாவது வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வருவாங்க. இன்னைக்கு பாஜக இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ அவங்களுடைய அடுத்த இலக்கு பஞ்சாப் தான். கண்டிப்பாக பஞ்சாப் மக்களுக்கும் ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பாக வந்து அந்த மக்களும் வந்து காப்பாற்றப்படணும். அப்படி தான் நான் சொல்வேன். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த மக்கள் சீக்கிரமாக அதாவது அந்த கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு இருந்த மம்தா பானர்ஜி வெளியே வரணும்னு நம்ம நினச்சோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு பஞ்சாப் அவங்க வந்து கண்ணு வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வந்து அங்கே ஒரு நல்ல தலைவர் அவங்களுக்கு வந்து வரணும். நம்ம தமிழ்நாட்டிலையுமே போதைப் பொருள் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா மதமாற்றமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. பட் அந்த நம்ம பஞ்சாப் அளவுக்கு வெஸ்ட் பெங்கால் அளவுக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கும் ஒரு நல்ல தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிடைச்சிருக்காங்க. அவர் மூலமாக நமக்கு நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ நேற்று பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் சென்னை
புழல்ல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட, அதாவது ஆட்டிசமால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு காப்பகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ரகுநாதன் அண்டு சௌமியா ரகுநாதன் அவர்கள். அவங்க வந்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அந்த கட்டிட திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாங்க. அவரை சுற்றி பார்த்தோம்னா இந்த ஜென்ஜி பசங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் அதிகமான பேர் அண்ணாமலை அவர்களை வந்து சுற்றி இருந்தாங்க. உண்மையிலேயே ஏன் மற்ற தலைவர்கள்லாம் இல்லையா? இப்போ எங்கள் காலேஜ்னாலும் சரி, ஸ்கூல்னாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸ்னாலும் சரி, இப்போ வந்து நேற்று அந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. அதுக்குமே நம்ம அண்ணாமலை அவர்கள் போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் மற்ற தலைவர்களை கூப்பிடக்கூடாதான்? ஆனாலும் மக்கள் மனசில் அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் நேற்று அவர்கள் போய் எங்கே திறந்து வச்சுட்டு வந்திருக்காரு. உண்மையிலே பார்த்தோம்னா இப்படி ஒரு நல்ல தலைவரை நிறைய பேர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் உடனே மக்கள் வந்து பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வைத்தறிச்சல். பாஜக வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. மற்றவங்கள நம்மளாம் ஏசி ரூமில் உட்காந்துக்கிடுவோம். யாரோ ஒருத்தர் வருவார், காலில் செருப்பு கூட போடாமல் காடு மேலே ஏறி இறங்கி வெயில்லையும் மழையிலையும் அலைஞ்சு திரிஞ்சு மக்கள்கிட்ட இடிபட்டு மிதிபட்டு நம்ம கட்சியை வளர்ப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்து வெளியே போயிட்டாரு. நம்ம எப்படி கட்சியை வளர்க்க போகிறோங்கிற ஒரு ஆதங்கம் நிறைய இருக்கு. ஏசி ரூம்குள்ள உட்காராம தெருவில் இறங்கி நடங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நடங்க, அண்ணாமலை அவர்கள் மாதிரி கிராமமாக போங்க. கிராமங்களில் கட்சி கொடியே இல்லாத வீட்டுகள்லாம் பாஜக கொடியை, அதாவது பாஜக கொடியை வந்து வச்சவர், அதாவது மக்களாக வந்து பாஜக கொடியை எல்லா கிராமங்கள்லையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இறங்கி தெருவில் நடந்து மக்களாக கலந்து உங்கள் மனசில் இடம் பிடிங்க. அப்போ தான் கட்சியை வளர்க்க முடியும். சும்மா இங்கே வந்து இவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால கட்சி வளர போகிறதில்ல. இன்னும் இருக்கிற மிச்சம் மீதியும் வெளியே வரத்தான் போகுது. அதுதான் இங்கே நடக்க போகுது. அதை விட்டுட்டு நம்ம கட்சி வளர்க்குற வேலையை பாருங்கள். இங்கே அண்ணாமலை அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று உருவாயிருக்கு. ஃபேன் பேஸ்ன்னு சொல்ல முடியாது, அறிவானவங்களாக இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படியாப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து பாஜக மிஸ் பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருக்காங்க இருக்கிற பசங்க புறமே பார்த்தோன்னா. அதில் இருக்கிறவங்கலாம் நம்மளாம் நினச்சே பார்க்க முடியாது. எனக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த வைத்தறிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். அண்ணாமலை அவர்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் இளைஞர்கள், நமக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறாங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் வெளியே வந்திருக்காரு. அத்தனை பேரும் அப்படி வலிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் போயிருக்காங்க. பாஜக தலைமையாகட்டும், தமிழ்நாடு பாஜக ஆகட்டும் மிகப்பெரிய தவறு செஞ்சுருக்காங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சே நான் சொல்கிறேன். இது மிகப்பெரிய தவறு. அண்ணாமலை அவர்கள் மிஸ் பண்ணினது. அவர்கிட்டே விட்டுருக்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க உடனே வந்து சிஎம் ஆயிட முடியுமான்னு சொல்லிட்டு. அவர் சிஎம் பதவிக்கு ஆசைப்படவே இல்லை. எனக்கே நல்லா தெரியும், நமக்கே தெரியும். அவர் என்னன்னா முதல் மக்களை ஒன்று சேர்க்கிறோம், மக்களுக்கான நம்ம அரசியல் செய்யணும்னு தான் சொல்கிறாரு. எதுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த கேள்வி சரியாக தானே இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் 15 வருஷம் ஆச்சாங்க ஆட்சி பிடிக்க. முதல்ல பார்த்தோம்னா வெறும் 3 எம்எல்ஏ, அதுக்கடுத்து 77 எம்எல்ஏ, இன்னைக்கு பார்த்தோம்னா 207 எம்எல்ஏ. அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு சுவேந்து அதிகாரி கொண்டு போனார். சுவேந்து அதிகாரிக்கு அவ்வளவு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. அவரெல்லாம் பார்த்தோம்னா தரையில் ரோட்டில் உட்காந்துருவார். அந்த மனுஷன்லாம் சும்மா சொல்லக்கூடாது, ரோட்டில் உட்காந்து மம்தா பானர்ஜி அப்படி கரங்க அடிச்சார், தூங்க விடலை அந்த அம்மாவை. அதே மாதிரி ஒரு வாய்ப்பை மாநில தலைவர் பதவி இல்லாட்டியுமே அதுக்கு ஈக்குவலான ஒரு வாய்ப்பை, அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பதவி அவர்கிட்ட கொடுத்து இறங்கி அடிங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்துருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 20-30 பேராவது, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அந்த அளவுக்காவது போயிருப்பாங்க. ஆனால் இவங்க செஞ்ச சின்ன மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய ஒரு பிளாண்டட் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. அடுத்த முறையில் ஆட்சியை பிடிக்க முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் மக்களுக்கு வந்து இப்படி ஒரு கட்சி இருக்குது, இவர் பின்னாடி நம்ம போனிருப்போம், ஒரு ஓட்டு பர்சன்டேஜை கூட்ட முடியும்னாலும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா ஆரம்பத்தில் எனக்குமே வந்து ஐயோ நல்ல ஒரு நேஷ்னல் கட்சி இப்படி மிஸ் பண்ணுறாரு, இல்லாட்டி அவங்க மிஸ் பண்ணுறாங்களே அப்படி 2 பேருக்குமே அப்படி அந்த ஒரு எண்ணம் எனக்கெல்லாம் இருந்தது. பட் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு உண்மையிலே 100% கரெக்டு. நிறைய பேர் சாதாரணவங்க கூட அவர் ஆட்சிக்கு வரணும்ப்பா, அவருக்கு நம்ம ஓட்டு போடணும்ப்பா, அவரை விட்டுறக்கூடாதுப்பா அப்படிங்கிறாரு. ஒருத்தர்லாம் சொல்கிறாரு அந்த அண்ணாமலையானே வந்து இவர் அண்ணாமலையா வந்திருக்காருப்பா அப்படிங்கிற. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை. ஒரு மனுஷனை அதாவது அவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட அவங்க அப்பா வயசு இருக்கும். நம்ம அண்ணாமலை அவங்க அப்பா வயசுக்கு மேலேயே இருக்கும். அவர் சொல்கிறாரு இவரை விட்டுறக்கூடாது, இவர் வந்து சாமி அப்படி பிளைண்டாக சொல்கிறாங்க இல்லையா, கண்ணை மூடிக்கிட்டு நம்புகிறாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தானவர் தான் அண்ணாமலை அவர்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா
மக்கள் மனசில் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டார். அதெல்லாம் இனி யாருனாலையும் அசைக்கவே முடியாது. எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே வந்து அதாவது வந்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் 100% எல்லாம் இல்லை. அதனால் வந்து அந்த கிராமங்களில் செமி அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்வளோ சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவே தெரியாது. அதனால் ஆனால் அண்ணாமலை தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவர் மனசில் போய் உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்த நாங்கள் 10 அண்ணாமலை உருவாக்கும்னு சொன்ன பாஜக இன்னும் 2 அண்ணாமலை கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கி இங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க. இல்லையா அதுக்கு மேலே அண்ணாமலையினோட வளர்ச்சி மிகவும் வேகமாக தான் இருக்கும். குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மனுஷன் எப்படி வெளியே வந்து ஒரு 50 நாள் கூட இன்னும் ஆகலை, கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அவர் பின்னாடி வந்திருக்கிறாங்கன்னா நினச்சி பார்க்கவே உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதெல்லாம் அந்த விஷயம்லாம் திருமாரஞ்சி கூட ஒரு பேட்டியில் அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவர் எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்காரு. ஆனால் திருமாரஞ்சி ஒரு நல்ல தேசியவாதி, உண்மையிலே சொல்கிறேன், நல்ல தேசியவாதி. அவரெல்லாம் பாஜக நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆனால் அவரையுமே வந்து அவர் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னெல்லாம் கேட்டால் திருமாரஞ்சி அவர்கள்லாம் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட நல்லவங்க எல்லாமே அண்ணாமலை அவர்கள் கூட வந்து இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேசமும் தெய்வீகமும் தான் நம்ம அண்ணாமலை நினைக்கிறாரு. அதே மாதிரி தான் திருமாரஞ்சியும் நினைக்கிறாரு. அவரெல்லாம் காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தா அழகாக திமுகவில் போய் சேர்ந்துடலாம். ஆனால் அவர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றம் வரணும், நம்மளுடைய இளைஞர்கள் வந்து வீணாக போயிடக்கூடாதுங்கிறது நிறைய வீடியோவில் நமக்கே தெரியும். அதனால் திருமாரஞ்சி நீங்களாம் வருத்தப்படாதீங்க, பேசாமல் அண்ணாமலை அவர்கள் கூட வந்து சேர்ந்துருங்க. நல்லவங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை கொடுங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.